இறை இயேசுவில் அன்பான சகோதரிகளே சகோதரர்களே, நமது பாதுகாவலி புனித ஆரோபண அன்னை சிறப்பாக நமது பங்கிற்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் இறை திருவுளத்தையும் பெற்றுத் தருகின்றார்கள். அந்த அன்னையினுடைய திருவிழாவிலே நடந்த சில முக்கியமான நிகழ்ச்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரு ஒளி பேழையாக உங்களுக்கு கொணருவதிலே நாங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒளி பேழை வெளிவருவதற்கு உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த ஒளி பேழை வழியாக அன்னையினுடைய அருள் நலன் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடியிருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ராஜன் & கோவின் ஆடி சூப்பர் சேல் ஆரம்பம். ராஜன் & கோவுடன் LG நிறுவனம் இணைந்து வழங்கும் மாபெரும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். உங்களது பழைய டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் அனைத்துக்கும் அதிகப்படியான விலை மதிப்போடு LCD டிவி, பிளாஸ்மா, வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ் போன்றவற்றை புதிதாய் குறைந்த விலையில் தருகிறோம். மேலும் மிக்சி, குக்கர் போன்றவற்றிற்கு 40% வரை சிறப்பு தள்ளுபடி. தென்னகத்தின் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் ராஜன் & கோ, SLB ஸ்கூல் எதிரில், நாகர்கோவில். PRM டெக்ஸ்டைல்ஸ் முளகுமூடு ரோடு, திக்கனங்கூர். எங்களது நிறுவனத்தில் பெண்களுக்கான ஃபேன்சி சாரிகள், சுடிதார் மெட்டீரியல், நைட்டி, ஜீன்ஸ் பேண்ட், டாப் வகைகள், சிறுமிகளுக்கான ஃபேன்சி ஃப்ராக், சுடி, மிடி, சோளி துணி வகைகளும், ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் விதவிதமான டிசைன்களில் வந்து குவிந்துள்ளன. PRM டெக்ஸ்டைல்ஸ் முளகுமூடு ரோடு, திக்கனங்கூடு. சானிகா ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியரிங், மெர்கண்டைல் வங்கி எதிர்ப்புறம், கருங்கல் ரோடு, திக்கனங்கூடு. எங்களிடம் அனைத்து கம்பெனி AC, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், LED, LCD டிவி மற்றும் பர்னிச்சர் ஐட்டம்ஸ் மற்றும் வீட்டிற்கு தேவையான அனைத்து உபயோகப் பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். ஷானிகா ஹோம் அப்ளையன்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியரிங். மாத்திரவிளை புனித ஆரோபண அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் திரு கொடியேற்றம் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சிகளை ஏந்தி ஆடி மலரே என்ற ஒலி நாடாவை சமர்ப்பணம் செய்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். காக்கும் இமை அவள், கருணை அவள் வடிவம், அன்பு மொழி அவள், 1000 நிலவு அவள், ஆடி மலரே, ஆரோபண அன்னையே. கருணை
ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயிரை ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவரவாக. இந்த திருநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம்மடியாளும் எம் தாயும் பாதுகாவலியுமான புனித ஆரோபண அன்னையை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உம்மை நான் நேசிக்கின்றேன் இறைவா, இறைவா, உமதன்பு படைப்புகளை நேசிக்கின்றேன் இறைவா. உன் தரத்தின் வல்லமை உணர்கின்றேன் இறைவா. உன் முகத்தை படைப்பில் காணுகின்றேன் இறைவா. இறைவா, இறைவா, உயிரான இறைவா, உடன் வாழும் இறைவா, உம்மை நான் நேசிக்கின்றேன் இறைவா, இறைவா.
மங்கள ஆரத்தி சுமை அழைத்தோம் ஒரு குலமே வருக ஆரத்தி சுமை அழைத்தோம் ஒரு குலமே அனைத்தையும் படைத்திடும் இறைவா, இந்த அகிலமும் பொறுத்திடும் தலைவா, நீதியின் பாதையில் வழி நடத்த இங்கு யாரும் இல்லை. ஆறுதல் தேடி ஆதரிப்பாய் என வந்தோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நமக்கு ஒரு நன்னாள், மகிழ்ச்சி மிகு பொன்னாள். புனித ஆரோபண அன்னை வழியாக கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாக அன்னையின் விழாவை திருக்கொடியேற்றி ஆரம்பித்துள்ளோம். இவ்விழா திருப்பலியை தலைமையேற்று நடத்தவிருக்கின்ற பாசமிகு அருள் பணியாளர்களே, அன்பின் இறைமக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைய நாளின் மைய சிந்தனையாக நமக்கு தரப்பட்டது ஒரே கடவுளை நம்புகிறேன் என்பதாகும். இத்திருப்பிடத்தின் முன் ஒன்றாய் கூடியிருக்கின்ற நாமெல்லாம் ஒரே கடவுளையே நம்புகிறோம். நாம் காண்கின்ற அனைத்தையும் படைத்தவரும் உடனிருந்து நம்மை வழிநடத்துபவரும் ஆற்றல்மிகு செயல்களை நமக்கு செய்பவரும் அவரே. எகிப்தில் இஸ்ரேல் மக்களை 40 ஆண்டுகளுக்கு மேலாய் அடிமையாய் வாழ்ந்த போது மோசே வழியாக அவர்களை அங்கிருந்து மீட்டு
பாலைநிலம் வழியாக கானான் நாட்டுக்கு அழைத்து செல்கையில் வல்ல பல செயல்களால் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்திய அன்பு நிறைந்த ஆற்றல் மிகுந்த கடவுள் இவரே. இவரைப் போல் வேறு தெய்வங்கள் உண்டோ என்று வியந்து நின்ற அதே மக்கள் வெகு விரைவில் இந்த நல்ல கடவுளை மறந்து வேறு தெய்வங்களை நாடினர். இன்று நாமும் நமது வாழ்வை சற்று ஆராய்ந்து பார்த்தால் ஒரே கடவுளை நம்புகிறேன் என்று வாயால் மட்டும் அறிக்கையிடுகிறோம். வாழ்வில் சோதனைகள் ஏற்படும் பொழுது நிலை குலைந்து போகின்றோம். பல நேரங்களில் மந்திரவாதிகளையும் குறி சொல்பவர்களையும் கூட தேடி சொல்கிறோம். இன்னும் எத்தனையோ செயல்களை செய்து ஒரே கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். நமது நம்பிக்கையை புதுப்பிக்க அன்னையாம் திருச்சபை இன்று நமக்கு அழைப்பு விடுத்துள்ளார். எனவேதான் இந்த ஆண்டை நம்பிக்கையின் ஆண்டாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரே கடவுளை நம்புகிறேன் என்பதில் நாம் அனைவரும் உறுதி பூண்டு வாழ்வோம். அதற்கேற்ற செயல்களை நாம் செய்வோம். அதற்கான வரம் வேண்டி இத்தியாக பலியில் பக்தியுடன் இணைவோம். அன்புக்குரியவர்களே, ஒரே கடவுளை அவர் படைத்த தன்னுடைய சாயலிலே உருவாக்கிய மனிதரை இன்னும் அவர் படைத்த இந்த உலகை நம்பாமல் வாழ்ந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் தனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை அருள் வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக.
முப்பதும். ஜெபிப்போமாக. தாழ்வுற்றோரை மேன்மைப்படுத்தும் இறைவா, தூய கன்னிமரியாளின் தாழ்நிலையை கண்ணோக்கி உம் திருமகன் மனிதராக அவரிடமிருந்து பிறக்கும் அருளை அவருக்கு அளித்தீரே. இன்று ஈடிணையற்ற மகிமையை அவருக்கு முடியாக சூட்டியுள்ளீர். அந்த அன்னையின் வேண்டுதலால் நாங்களும் மீட்பு அடைந்து உன்னத மகிமை பெற அருள் கூர்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. கடவுள் ஒருவரே. அவரே எகிப்திய அடிமை தலையில் நின்று இஸ்ரேல் மக்களை கானான் நாட்டிற்கு அழைத்து வந்தார். ஒரு தாயாக, அன்பு தந்தையாக இருந்து அவர்களை வழி நடத்தினார். ஆற்றல் மிகு இந்த வழி நடத்தலை உணர்ந்த மக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கடவுள் விரும்பினார். எவ்வாறு கற்றுத்தர வேண்டும் என்பதை இணைச்சட்ட நூல் வழியாக எடுத்து கூறுவதை வாசிக்க கேட்போம். வாழ்வின் எல்லா சூழலிலும் அவரது அன்பை உணர்ந்து வாழ்வோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 4 முதல் 14 முடிய. இஸ்ரவேலே செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளங்களில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழிப்பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும்போதும் அவற்றை பற்றி பேசு. உன் கையில் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள். உன் கண்களுக்கு இடையே அடையாள பட்டமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயில்களிலும் அவற்றை எழுது. மேலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புகச் செய்யும் போதும் நீ கட்டியெழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களால் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும் போதும்
நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சு நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. உங்களை சுற்றிலுமுள்ள மக்களின் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம். ஏனெனில் உங்களிடையே உள்ள உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத கடவுள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இன்றைய 2ஆம் வாசகம் தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் வாழும் இந்த சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள் பல்வேறு தெய்வங்களை வழிபட்டு வந்தாலும் நாம் வழிபட வேண்டிய உண்மையான கடவுள் யார் என்பதை எடுத்து கூறும் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முழு மனதுடன் அவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 5 முதல் 6 முடிய. விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உளர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே, அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கின்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 1 முதல் 14 வரையுள்ள அருள் வாக்குகள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள்
இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, ஒரே கடவுளை நம்பி அந்த கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து அந்த கடவுளின் திருவுளத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து வாழ்நாள் முழுவதும் அந்த கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதிலேயே செலவிட்டு இறைவனின் அன்னையாக மாறி விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியாக முடிசூட்டப்பட்டு நம்முடைய பங்கின் பாதுகாவலியாக திகழக்கூடிய அன்னை மரியினுடைய திருவிழாவை, ஆரோபண அன்னையினுடைய திருவிழாவை திருக்கொடியேற்றத்தோடு மகிழ்ச்சியோடு தொடங்கி இருக்கின்றோம். இந்த திருவிழா நாட்கள் நம்முடைய இறை சமூகத்தினுடைய உறவு வாழ்வையும் நம்முடைய இறை சமூகத்தினுடைய ஒன்றிப்பையும் இணைந்த செயல்பாடுகளையும் வளர்த்தெடுக்கக்கூடிய நாட்களாக, இறைவனிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாட்களாக அமைவதற்கு வாழ்த்துகின்றோம். உங்களுக்காக இறைவனை இந்த பலியில் மன்றாடுகின்றோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன் என்பது இன்றைய வழிபாட்டினுடைய மையப்பொருள். கடவுள் ஒருவரே, அவரை நம்புகின்றோம். அந்த கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் சமூகமாக நாம் வாழுகின்றோம் என்று நாம் எல்லோருமே சொல்லிக் கொள்ளுகின்றோம். அந்த நம்பிக்கைதான் இங்கே நம்மை ஒன்றிணைந்து வரச் செய்திருக்கின்றது. ஒற்றுமையோடு இந்த நாளில் இங்கே கூடி வரச் செய்திருக்கின்றது. கடவுளுக்கு பலி செலுத்துவதற்கு நம் அனைவரையும் இங்கே அழைத்து வந்திருக்கின்றது. நம்பிக்கையினால்தான், இந்த நம்பிக்கையினால்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், உயர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, கடவுள் மீதான நம்பிக்கைக்கு இந்த உலகத்திலே குறைவு இல்லை. உலகம் முழுவதும் வாழக்கூடிய மக்களில் பெரும்பான்மையோர் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாகவே இருக்கின்றார்கள். கடவுளை நம்புகின்றோம், ஒரு கடவுள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது என்றுதான் சொல்லுகின்றார்கள். பெரும்பான்மை மக்கள் சமூகம் கடவுளை நம்பக்கூடிய சமூகமாகத்தான் இருக்கின்றது. கடவுள் இல்லை, கடவுள் இறந்து போய்விட்டார் என்று சொன்ன பல்வேறு சித்தாந்தங்கள் எல்லாம் மக்களுடைய மத்தியிலே, வரலாற்றிலே நின்று நிலைக்க முடியவில்லை. மக்களுடைய மனங்களை தங்கள் பால் திருப்பிக் கொள்ள முடியவில்லை. கடவுள் செத்துவிட்டார், கடவுளை கொலை செய்து விட்டார்கள், அவரை நம்பக்கூடிய மக்களே அவரை கொன்று போட்டார்கள், அவரை கொன்றுவிட்டு அவருக்கு கல்லறை தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள், மாரடித்து புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். கடவுளுக்கு அழிவு என்பது அவரை நம்பக்கூடிய மக்களால் தான் என்று பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த கருத்துக்களை எல்லாம் விஞ்சி கடவுள் மீதான நம்பிக்கை வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. மனிதர்கள் பொருளாதாரத்திலே தன்னிறைவு காணக்கூடிய நேரத்திலே கடவுளை மறந்து விடுவார்கள். கடவுள் என்று ஒருவர் அவர்களுக்கு தேவையில்லை என்று சொன்ன தத்துவங்கள் எல்லாம் பொய்யாகி போயிருக்கின்றன. மனிதர்கள் அறிவில் வளர வளர, பொருளில் வளர வளர, பல்வேறு நிலைகளிலே விஞ்ஞானத்திலும் பல்வேறு சமூக தொழில்நுட்பத்திலும் அவர்கள் வளர வளர கடவுள் மீதான நம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றதே தவிர குறைந்து போகவில்லை. யாராலும் அதை குறைத்து மதிப்பிடவும் முடியவில்லை. கடவுளர்களே, செத்து போய்விடுங்கள், தற்கொலை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பெயரால் இந்த மக்களை பிரித்து வைத்திருக்கின்றீர்கள். மக்கள் வெட்டுப்பட்டு செத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
மனித வரலாற்றிலே கடவுள் பெயரால் நடைபெற்ற கொலைகளும் கடவுள் பெயரால் நடைபெற்ற உயிர் பலிகளும் தான் அதிகமானவையாக இருக்கின்றன. எனவே கடவுளர்களே, நீங்கள் செத்து போங்கள், இல்லையேல் மனிதர்களெல்லாம் இறந்து மனித சமூகம் மடிந்து இந்த உலகத்திலே இரத்த ஆறுகள் ஓடும். அந்த இரத்த ஆறுகளிலே கடவுளர்களே, நீங்கள் மட்டும் குளித்து அந்த மனிதர்களுடைய மண்டை ஓடுகளின் நிழலிலே நீங்கள் இளைப்பாருங்கள் என்று வேதனையோடு வருத்தத்தோடு கவிஞன் ஒருவன் எழுதி வைத்திருக்கின்றான். அந்த கவிஞர்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் மனித சமூகத்தினுடைய செவிகளை எட்டவில்லை. கடவுள் மீது மனிதர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பறித்தெடுக்க முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் கடவுளின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. அன்பிற்கினியவர்களே, இப்படிப்பட்ட கடவுளை, மனிதர்களை காக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய, அன்பு செய்யக்கூடிய ஒரு கடவுளைத்தான் நாம் நம்புகின்றோம். ஒரே கடவுளைத்தான் நாம் நம்புகின்றோம். இணைச்சட்ட நூல் 5வது அதிகாரம் 6 முதல் 21 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள் இந்த கடவுளை பற்றி நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. கடவுள் மனிதர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை எடுத்து சொல்லுகின்றன. முதலாவது கட்டளையாக அதில் சொல்லப்பட்டிருப்பது, கடவுள் ஒருவரே, நானே உன் கடவுள், என்னை அன்றி உனக்கு வேறு கடவுள் இல்லை. இணைச்சட்ட நூல் மிக தெளிவாக இதை வரையறுத்து சொல்லுகின்றது. என்னை தவிர உனக்கு வேறு கடவுள் இல்லை. இதே கருத்தை தான் விடுதலை பயண நூலும் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றது. 20வது அதிகாரம் 1 முதல் 5 முடிய உள்ள இறை சொற்றொடர்களிலே இந்த கருத்து வலியுறுத்தப்படுகின்றது. யார் இந்த கடவுள்? யார்? நான் தான் உன் கடவுள் என்று சொல்லுகின்றேனே, நான் யார் என்று சொல்லிவிட்டு கடவுளுக்கான அடையாளமாக சொல்லப்படுவது, எகிப்து நாட்டிலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் அல்லவா, பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் நாட்டிற்கு உன்னை அழைத்து வந்தேன் அல்லவா, உனக்கு விடுதலை அளித்தேன் அல்லவா, உன்னுடைய தலைப்பேரான மக்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றி நள்ளிரவு நேரத்திலே எகிப்தியருடைய கைகளிலிருந்து விடுவித்து அழைத்து வந்தேன் அல்லவா, பாலை நிலத்திலே பசியோடு இருந்த பொழுது உங்களுக்கு மன்னா உணவை கொடுத்தேன் அல்லவா, தாகமாய் இருந்த பொழுது பாறையிலிருந்து நீரூற்று பிளக்கச் செய்து உங்களுடைய தாகத்தை தணித்தேன் அல்லவா. நான் தான் உங்கள் கடவுள், நானே உங்கள் கடவுள், என்னை தவிர உங்களுக்கு வேறு கடவுளர்கள் வேண்டாம். கடவுளர்களுக்கு நீங்கள் வடிவங்களை எழுப்பவும் வேண்டாம், அந்த கடவுளர்களை நீங்கள் வழிபடவும் வேண்டாம். காரணம், நானே உங்கள் கடவுள், உங்களை படைத்தவர், உங்களை மீட்டவர், உங்களை பராமரிப்பவர் நானே என்று ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கையுடைய மக்கள் சமூகமாக இந்த விவிலியம் கூறக்கூடிய மக்கள் சமூகம் இருந்திருக்கின்றது. இந்த கடவுள் மீதான நம்பிக்கையை அவர்கள் மறுதலிக்க வேண்டும். இந்த கடவுளை மறுதலிக்க வேண்டும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்ட பொழுதெல்லாம் தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு அவர்கள் முன்வந்தார்களே தவிர கடவுளை மறுதலிப்பதற்கு அவர்கள் ஒரு நாளும் முன்வரவில்லை. கடவுளை மறுதலிப்பதற்குரிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், வரலாற்று கட்டாயங்கள் எல்லாம் இந்த இறை சமூகத்திற்கு ஏற்பட்ட நேரத்திலே தங்களுடைய கடவுள் மீதான நம்பிக்கையை நிலைநாட்டுவதற்காக தங்களுடைய உயிரை கொடுத்தார்களே தவிர கழுத்தை வெட்டி எடுக்கக்கூடிய கருவிகளுக்கு முன்னால் சென்று 90 வயது முதியவர் முதல் இளைஞர்கள் வரை வரிசையிலே நின்று கொண்டு வெட்டி தள்ளுங்கள் எங்கள் தலைகளை, எங்கள் கடவுளை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டோம் என்று சொன்னார்களே தவிர கடவுளை ஒரு நாளும் அந்த இறை சமூகம் மறுதலிக்கவில்லை, மறுதலிப்பதற்கு முன்வரவும் இல்லை. அன்பிற்கினியவர்களே, இப்படிப்பட்ட கடவுள்தான் நாம் நம்பக்கூடிய ஒரே கடவுள். இந்த இறைவனைத்தான் நாம் நம்புகின்றோம். நம்முடைய விசுவாச அறிக்கையிலே நாம் வெளிப்படுத்துகின்றோம், இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்றோம். இந்த கடவுள் மீது, இந்த கடவுளுடைய இயல்பின் மீது, இந்த கடவுளுடைய தன்மைகள் மீது வரலாற்றிலே பல்வேறு நிலைகளிலே, பல்வேறு காலகட்டங்களிலே தவறான கொள்கைகள், தவறான பார்வைகள், தவறான நம்பிக்கைகள் திணிக்க முயற்சிக்கப்பட்டிருக்கின்றன.
திணிக்க முற்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அனைத்தையும் வென்று ஒரே கடவுளை நம்புகின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை இன்றைக்கும் நம்முடைய மக்களுடைய உள்ளங்களிலே, சமூகத்திலே ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் கடவுள். நாம் நம்பக்கூடிய கடவுள், நாம் நம்பக்கூடிய ஒரே கடவுள், இந்த உலகத்தை படைத்தவர், நம்மை படைத்தவர், நம்மை தன்னுடைய சாயலாக படைத்தவர், தன்னுடைய மூச்சை நமக்கு தந்தவர், தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி நமக்கு வாழ்வு தந்தவர், உயிரை தந்தவர். அந்த கடவுளைத்தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம், நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எசாயா இறைவாக்கினர் எழுதிய அந்த அருமையான நூல் 45வது அதிகாரம் 5வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: நானே ஆண்டவர், நானே ஆண்டவர், என்னை அன்றி உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை. இதை அழுத்தம் திருத்தமாக எசாயா இறைவாக்கினர் சொல்வதற்கு காரணம் இருந்திருக்கின்றது. காரணம், கடவுளை நம்புவதாக சொல்லிக்கொண்ட இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நெறிமுறைகள், தங்களுடைய வாழ்க்கையிலே அறநெறிகளுக்கு இடம் கொடுக்காமல் வாழுகின்றார்கள். இந்த இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையை பார்த்த கடவுள் வேதனையோடு சொல்லுகின்றார்: காளை தன்னுடைய எஜமானனை அறிந்து கொள்ளுகின்றது, கழுதை தன்னுடைய தலைவன் தனக்கு தீனி போடக்கூடிய இடத்தை தெரிந்து வைத்திருக்கின்றது. ஆனால் இஸ்ராயேலே, நீ என்னை அறிந்து கொள்ளவும் இல்லை, நீ என்னை புரிந்து கொள்ளவும் இல்லை. வேதனையான வரிகள். கடவுள் சொல்லுகின்றார், இந்த சமூகம் என்னை அறிந்து கொள்ளவும் இல்லை, என்னை புரிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் அந்த இறை சமூகம் அத்தனையும் சொல்லுகின்றது: இல்லை ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்புகின்றோம், உம்மை அறிந்து வைத்திருக்கின்றோம், புரிந்து வைத்திருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம், உமக்கு வழிபாடுகள் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்றெல்லாம் மறு பேச்சு அவர்களுக்கு அந்த இறைவனை நோக்கி சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த இறைவாக்கினர்கள் வழியாக ஆண்டவர் சொல்லுகின்றார்: இல்லை, நீங்கள் என்னை அறியவில்லை, நீங்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை நம்பவில்லை. உங்களுடைய உதடுகள் நம்பிக்கையை உச்சரிக்கின்றன, ஆனால் உங்களுடைய உள்ளங்களும் உங்களுடைய வாழ்வும் தொலை தூரத்தில் இருக்கின்றன என்று இந்த இறைவாக்கினர்கள் வழியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அன்பிற்கினியவர்களே, நானே ஆண்டவர், என்னை தவிர வேறு கடவுள் இல்லை என்று திரும்ப திரும்ப ஆண்டவர் இந்த இறை சமூகத்திற்கு உணர்த்துவதற்கான காரணம், அவரை நம்பக்கூடிய மக்கள் அவரை போல் வாழ வேண்டும், அவரை நம்பக்கூடிய மக்கள் அவரை போல் வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்வதற்காக இந்த கருத்தை விவிலியம் முழுவதும் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகின்றார். நாம் நம்பக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? நம்மோடு வாழக்கூடியவராக இருக்கின்றார், நம்முடன் வாழக்கூடியவராக இருக்கின்றார். இந்த கடவுளுடைய தன்மையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த விவிலியம் நமக்கு அருமையாக சொல்லித் தருகின்றது. தாய் உன்னை மறந்தாலும், பாலூட்டி வளர்க்கக்கூடிய, பெற்றெடுத்து உன்னை பராமரித்து வளர்க்கக்கூடிய தாய் உன்னை மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை மறந்து போக மாட்டேன் என்று இறைவன் தன்னை பற்றி சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே பெரிய அன்பு எது என்று சொல்லுகின்றோம்? தாய் அன்பு என்று சொல்லுகின்றோம். தாய் அன்பிற்கு ஈடு இணை இந்த உலகத்திலே எதுவும் இல்லை என்று சொல்லுகின்றோம். அப்படிப்பட்ட தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லுகின்றார். அன்பிற்கினியவர்களே, உடன் வாழக்கூடிய கடவுள் இறைவாக்கினர்களை அழைக்கக்கூடிய நேரத்திலே இந்த இறைவாக்கினர்கள் எல்லாம் பயந்து போகின்றார்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் வலிமையானவை, உம்முடைய வார்த்தைகள் கூறிய வாளை விட கூர்மையானவை. இந்த வார்த்தைகளை நாங்கள் எப்படி எடுத்துச் சொல்லுவோம்? எப்படி நாங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவோம்? அவர்கள் எங்களை கல்லால் எறிவார்களே, அவர்கள் எங்களை துரத்தி அடிப்பார்களே, எப்படி எடுத்துச் சொல்லுவோம் என்று அங்கலாய்த்த நேரத்திலே, ஆதங்கப்பட்ட நேரத்திலே, படபடத்த நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார்: அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கின்றேன். உடன் வாழக்கூடிய கடவுள், உடன் இருக்கக்கூடிய கடவுள். இந்த இஸ்ராயேல் மக்கள் வாழ்வின் பல நிலைகளிலே, வரலாற்றின் பல நிலைகளிலே அடிமைப்பட்டு கிடந்த நேரத்திலே கடவுளை நோக்கி கதறி அழுகின்றார்கள். ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விட்டீரே என்று ஆண்டவரை பார்த்து கதறி அழுத நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார்: இல்லை, உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களோடு நான் இருக்கின்றேன்,
நிச்சயமாக நீங்கள் திரும்பி வருவீர்கள், சொந்த நாட்டை உரிமையாக்கிக் கொள்வீர்கள் என்று நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய, உடனிருக்கக்கூடிய கடவுளாக இந்த கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். இந்த கடவுளுடைய அன்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே பேரன்பு என்று சொல்லுகின்றார்கள் விவிலிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக திருப்பாடல் ஆசிரியர்கள் கடவுளுடைய அன்பை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே பேரன்பு என்று குறிப்பிடுகின்றார்கள். அன்பை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே சமீபத்திலே இளைஞர்களுக்கான ஒரு எழுத்தாளர் பயிற்சி ஒன்று நடந்தது. அதிலே உங்களுடைய கருத்துக்களை கவிதைகளாக வடியுங்கள் என்று சொல்லி கேட்டிருந்தேன். அருமையாக ஒரு இளைஞன் கவிதை ஒன்றை எழுதியிருந்தான். எங்கள் ஊரில் ஆண்டிற்கு 3 அன்பு விருந்துகள், எங்கள் ஊரில் ஆண்டிற்கு 3 அன்பு விருந்துகள், அரிசி சாக்குகளும் ஆட்டின் எண்ணிக்கைகளும் ஆட்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்றதே தவிர அன்பு அதிகரிக்கவில்லை என்று. அன்பிற்கினியவர்களே, மனிதர்களுடைய அன்பு என்பது இப்படித்தான் இருக்கின்றது. அன்பு விருந்துகளிலே அலைமோதுகின்றது கூட்டம். ஆனால் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு, சக மனிதனோடு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு ஆட்களுக்கு மனம் வரவில்லை, மக்களுக்கு மனம் வரவில்லை, சமூகத்திற்கு மனம் வரவில்லை. இப்படிப்பட்ட அன்பல்ல கடவுளுடைய அன்பு, பேரன்பு. அந்த கடவுளுடைய அந்த பேரன்பு என்ன செய்கின்றது? எல்லா மனிதர்களுக்கும் அந்த கடவுளுடைய இதயத்திலே இடம் இருக்கின்றது. பாவிக்கு இடமில்லை என்று கடவுள் சொல்லவில்லை. பல்வேறு விதமான கொள்ளை நோய்களால் ஆட்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடமில்லை என்று சொல்லவில்லை. சமூகத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், ஊர் ஒதுக்கி வைத்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர்களுக்கு ஆண்டவருடைய இதயத்தில் இடமில்லை என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகின்றார், எல்லோருக்கும் இடம் இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக யார் மீது அதிகமான பாசம், அன்பு தனக்கு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் என்றால், யாரை இந்த உலகம் வெறுத்து வைத்திருக்கின்றதோ, யார் மீது இந்த உலகம் யாரை ஒதுக்கி வைத்திருக்கின்றதோ அவர்கள் மீது தனக்கு பேரன்பு இருக்கின்றது. அந்த மனிதர்களை நான் நிறைவாக அன்பு செய்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கடவுளுடைய அன்பு பேரன்பாக இருக்கின்றது. கடவுள் இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார். நாம் நம்பக்கூடிய கடவுள் இரக்கம் உடையவராக இருக்கின்றார், இரங்கும் உள்ளத்திற்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் என்பதனை நாம் பார்க்கின்றோம். மனிதர்களுடைய துயரங்களை கண்டு மகிழ்ச்சி அடைபவர் இல்ல நாம் வணங்கக்கூடிய கடவுள், நம்பக்கூடிய கடவுள். எனவேதான் யோவான் நற்செய்தியாளர் மிக அருமையாக சொல்லுவார், நானோ ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு வந்திருக்கின்றேன். கடவுள் சொல்வதாக, நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு வந்திருக்கின்றேன். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட எந்த ஆடுகளும் அழிவை சந்திக்க கூடாது, அழிந்து போகக்கூடாது, துன்புறக்கூடாது. எல்லா ஆடுகளும் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, கடவுள் இரக்கம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் எல்லா மனிதர்கள் மீதும் இரக்கம் காட்டுகின்றார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் கதிரவனை உதித்தெழச் செய்கின்றார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழை பொழியச் செய்கின்றார். ஆண்டவருடைய இதயத்தினுடைய தன்மை அது. இரங்கும் இதயம், ஈர இதயம், மனிதர்களுடைய துன்பங்களை கண்டு துடிக்கக்கூடிய இதயம். அதிலும் குறிப்பாக எளியவர்களுடைய துன்பங்களை கண்டு, கேட்பதற்கு ஆளில்லாத அனாதைகள், ஆதரவற்றவர்களுடைய துன்பங்களை கண்டு துடிக்கக்கூடிய இதயத்தின் சொந்தக்காரராக நமது ஆண்டவர் இருக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, ஆண்டவர் நீதி உணர்வுடையவராக இருக்கின்றார். நீதி மறுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் இந்த சமூகத்திலே குறுக்கிட்டிருக்கின்றார். இறைவாக்கினர் வழியாக, மனிதர்கள் வழியாக குறுக்கிட்டிருக்கின்றார். நீதியற்ற சமூகம் வாழ்வதற்கு தகுதியற்றது. இதுதான் ஆண்டவருடைய கணிப்பு. நீதியுடைய மக்கள் சமூகமாக வாழ வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார். இந்த நீதி மறுக்கப்பட்ட நேரங்களிலே, நீதியை மறுத்த நேரங்களில் எல்லாம் கடவுள் இறை மக்களுக்கு சார்பாக, நீதி மறுக்கப்பட்ட மக்களுக்கு சார்பாக நின்று தன்னுடைய குரலை வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் இறைவாக்கினர்கள் சொல்லுகின்றார்கள், பல நேரங்களிலே வழிபாடுகளை பற்றி கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். நீதி இல்லாத ஒரு சமூகம் செலுத்தக்கூடிய வழிபாடு கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க முடியாது. அநீதிகள் நிறைந்த ஒரு சமூகம் கடவுளுக்கு செலுத்தக்கூடிய வழிபாடை கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க முடியாது. கடவுள் நீதி உடையவராக இருக்கின்றார். மனிதர்களும் நீதியுடையவர்களாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது. கடவுள் வாக்கு மாறாதவராக இருக்கின்றார்.
சொன்ன சொல்லை காப்பாற்றுபவராக இருக்கின்றார். மனிதர்களுக்கு நலன்களை செய்வேன் என்று சொல்லக்கூடிய கடவுள் நலன்களை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். வாக்கு மாறக்கூடிய தன்மை என்பது கடவுளிடம் இல்லை. கடவுள் நம்மோடு வாழக்கூடியவராக இருக்கின்றார். நம்மோடு வாழக்கூடிய கடவுள் தூயவராக இருக்கின்றார். இந்த இறைவாக்கினர்கள் கடவுளை காட்சி காணக்கூடிய நேரத்திலே கடவுளை சுற்றி இந்த வானதூதர்கள் எல்லாம் நின்று கடவுளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே தூயவர் 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 என்று பாடிக்கொண்டே இருந்தார்கள் என்று விவிலியம் நமக்கு கற்றுத்தருகின்றது. படைகளின் ஆண்டவர் தூயவர் 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 என்று இந்த வானதூதர்கள் அணி பாடிக்கொண்டே இருக்கின்ற நம்முடைய வழிபாட்டு நேரத்தில் கூட நாம் பாடுகின்றோம், தூயவர் 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 என்று பாடுகின்றோம். கடவுள் தூயவராக இருக்கின்றார். அன்பிற்கினியவர்களே, நம்மோடு வாழக்கூடிய கடவுள் பேரன்பு நிறைந்த கடவுள், இரக்கம் நிறைந்த கடவுள், நீதி உணர்வு நிறைந்த கடவுள், நமக்கு செவிசாய்க்கக்கூடிய நம்முடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்கக்கூடிய கடவுள். இந்த கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லுகின்றார்? என்னை நம்பக்கூடிய மக்கள் என்னை போன்று இருக்க வேண்டும். என்னை நம்பக்கூடிய மக்கள் என்னை போன்று இருக்க வேண்டும். அதற்கு மாதிரியாக தந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான மனிதர் தான் அன்னை மரியாள். அவரை போன்று இந்த உலகத்திலே கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்த ஒரு மனிதரோ, அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற விதத்திலே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்ட ஒரு மனிதரோ நிச்சயமாக இருக்க முடியாது. முதல் இடத்திலே, உச்சமான இடத்திலே திருச்சபை அவரை வைத்து அழகு பார்க்கின்றது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான காரணம் தான் நம்பிய கடவுளை, தான் நம்பிய கடவுள் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்று பணித்தாரோ அதன்படி வாழக்கூடிய அன்னையாக அவர் திகழ்ந்திருக்கின்றார். அவருடைய இதயம் ஈர இதயமாக இருந்தது, இறங்கும் இதயமாக இருந்தது. அவருடைய அன்பு பேரன்பாக இருந்தது. அவரும் இறைவனிடம் இடைவிடாமல் பரிந்து பேசக்கூடியவராக இருந்தார். நீதி உணர்வு மிக்கவராக இருந்தார். உண்மையை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து நடப்பதுதான் தன்னுடைய வாழ்வின் முழுமுதற் கடமை என்று அவர் கொண்டிருந்தார். அன்பிற்கினியவர்களே, இந்த அன்பு அன்னையை தான் நாம் பாதுகாவலியாக கொண்டிருக்கின்றோம். இந்த அன்னை தான் நம்பிய கடவுளை வாழ்ந்து காட்டினார் என்று சொன்னால், என்னுடைய கடவுள் நம்பிக்கையை பாருங்கள், என்னுடைய செயல்களை வைத்துக் கொண்டு என்னுடைய கடவுள் நம்பிக்கையை நீங்கள் அளவிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த அன்னைக்கு துணிச்சல் இருந்தது என்று சொன்னால், நாமும் இந்த அன்னையை போன்று வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் தூயவராக இருக்கின்றார். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் தூயவையாக இருக்க வேண்டும். கடவுள் நீதி உணர்வோடு இருக்கின்றார். நம்முடைய அன்றாட வாழ்விலே நீதி உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். எவருக்கும் நீதியை மறுக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. கடவுள் இரக்கமுடையவராக இருக்கின்றார். நாம் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் அன்புடையவராக இருக்கின்றார். நாம் அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் வாக்கு மாறாதவராக இருக்கின்றார். நாமும் வாக்கு மாறாதவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். கடவுள் மனிதர்களோடு உடனிருப்பவராக இருக்கின்றார். நாம் வாழக்கூடிய மனித சமூகத்திலிருந்து நம்மை துண்டித்துக் கொள்பவர்களாக, தனித்தீவாக ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இல்லாமல் மனிதர்களோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக, மனித சமூகத்தோடு இரண்டர கலந்து இந்த சமூகத்திற்காக நம்மை கரைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த எண்ணங்களை நம்முடைய இதயங்களிலே நாம் பதித்து வைப்போம். ஒரே கடவுளை நம்புகின்றோம் என்று சொல்லுகின்றோமே, இந்த கடவுளை நாம் நம்புகின்றோம் என்பதனை நம்முடைய அன்றாட வாழ்வின் செயல்கள் வழியாக வெளிப்படுத்துவோம். கடவுளிடம் காணப்படக்கூடிய இயல்புகள், தன்மைகள், நெறிமுறைகள், அறநெறிகள் நம்முடைய அன்றாட வாழ்வில் நடைமுறையாக்கம் பெறுவதற்கு ஆண்டவருடைய வரத்தை கேட்போம். அன்னை மரியாளை போன்று கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து நடக்கக்கூடியவர்களாக, ஒரே கடவுளை நம்பி அந்த கடவுளுக்கேற்ற மக்கள் சமூகமாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். இறைவன் நம்முடைய பாதுகாவலி அன்னை மரியாள் வழியாக தொடர்ந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய அருள்வரங்களால் நம்மை நிரப்பட்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். திருவிழா நாட்கள் நமக்கு அருளின் நாட்களாக, நம் உறவு ஒன்றிப்பு நாட்களாக அமைவதற்கு ஆண்டவருடைய அருளாசிரை கேட்டு ஜெபிப்போம். ஒரே கடவுளை நம்புகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த கடவுள் எத்தகைய குணநலன்களை கொண்டவராக இருந்தார்? அவை யாவும் நம்முடைய பாதுகாவலி ஆரோபண அன்னையிடம் இருந்தது.
நாமும் அதை பின்பற்றி வாழ வேண்டும் என்கிற நல்ல சிந்தனைகளை இன்றைய மறையுரை வழியாக நாம் கேட்டு உணர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலே இறைவனை நம்புகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாம் அவரை அன்பு செய்யக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்விலே அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க இறைவனுடைய அருளை இந்த திருப்பலி நேரத்திலே இப்பொழுது வேண்டுவோம். திருமகனை எமக்களித்த இறைவா, அவரது பணியை தொடர குருவாக அர்ச்சிக்கப்பட்டு அருட்பணிக்காக அழைப்பு பெற்ற குருகுலத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக இவ்விழாவில் கலந்து திருப்பலி பங்கேற்கும் அருட்பணியாளர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து பணி வாழ்வில் தொடரும் தடைகளை தாண்டி தியாகத்துடன் பணியாற்ற தேவையான அனைத்து வரங்களையும் அளித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, மாறிவரும் சமுதாய சூழலில் புதிய புதிய நோய்கள், இயற்கை சீற்றங்கள், மனித மாற்றம், செயல்பாடுகள் ஆகியவற்றால் மானிட சமுதாய அல்லல் படுவதை நீர் பார்க்கின்றீர். இவ்வாறு பாதிக்கப்படும் மக்கள் நம்பிக்கை இழக்காமல் உமது உடனிருப்பை உணர்ந்து கொள்ளவும், இத்தகைய தீமைகளிலிருந்து விரைவில் விடுதலை பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, இத்திருவிழா நாட்களில் அன்னையின் அருளை நாடி வரும் பக்தர்கள் யாவரும் தங்கள் தேவைகளை நிறைவாக பெற்று மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோபண அன்னையை எமக்கு பாதுகாவலியாக தந்த அன்பு இறைவா, அந்த அன்னையின் மாதிரியை பின்பற்றி வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் உமது உடனிருப்பை உணர்ந்து உம்மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆற்றல்மிகு இறைவா, இந்நாளை சிறப்பிக்கும் பங்கு அர்ப்பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நிதிக்குழு, தணிக்கைக்குழு மற்றும் அன்பிய உறுப்பினர்கள் அனைவரையும் தங்கள் கடமை சிறப்பாக செய்து பங்கின் முன்னேற்றத்திற்கு ஆர்வமுடன் உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் அன்போடு எமது கரம் பற்றி வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, எங்கள் பாதுகாவலியாகிய புனித ஆரோபண அன்னைக்கு திருக்கொடியேற்றி விழா எடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக.
இன்று நாங்கள் மன்றாடி கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் ஏற்று கருணையோடு எங்களை ஆதரிப்பீராக. நாங்கள் உம்மை நம்புகின்றோம். காரணம், நீர் எங்களை நம்புகின்றீர். உம்முடைய சாயலிலே எங்களை உருவாக்கி இந்த உலகுக்கு நாங்கள் அழகு சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். எனவே உம்முடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக நாங்கள் துலங்க செய்தருள்வீராக. உம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உம்முடைய வல்லமையை தாரும். நீர் எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் பிறரை அன்பு செய்ய வேண்டிய ஆற்றலை தாரும். நீர் எம்மீது இரக்கம் கொண்டிருப்பது போல, நீர் எங்களோடு வாழக்கூடிய தெய்வமாக இருப்பது போல நாங்களும் எங்களுடைய அயலார் மீது இரக்கம் கொண்டவர்களாக அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுத்து அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க உம்முடைய ஆவியின் ஆற்றலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப தந்தருளும். தந்தையே இறைவா, உம்மிடத்திலே காணப்படக்கூடிய அத்தனை நல்ல குணங்களும் நாங்கள் எங்களுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டிய சக்தியை எங்களுக்கு தாரும். அன்று எங்களுடைய பாதுகாவலி அன்னை மரியாள் உமக்கு அடிமை என்று கூறி தன்னை அர்ப்பணித்தது போல உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் உமக்கு அடிமைகளாக மாற வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாரும். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை உமக்கு விருப்பமான ஒரு வாழ்வாக இருக்கவும், உம்மை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாழ்வாக இருக்கவும் வரம் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே, உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கொடுப்பவையாவையும் படைத்தவன் நீ, இங்கு உள்ளவையாவையும் ஆள்பவன் நீ. என்ன தருவேன் இறைவா, இன்று என்னை தருவேன் தலைவா. என்ன தருவேன் இறைவா, இன்று என்னை தருவேன் தலைவா. மன்னவன் கூடையாய் பறந்திருக்கும் விண்ணகம் உமது காணிக்கை. மன்னகம் கூடையாய் பறந்திருக்கும் விண்ணகம் உமது காணிக்கை.
என்னை தருவேன் தலைவா. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் நமது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. பரிவன்புமிக்க இறைவா, மரியன்னையின் விழாவில் நாங்கள் பாவ பரிகாரமாக கொண்டாடும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். இது எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குவதால் எக்காலத்தும் நாங்கள் நன்றி உணர்வு கொண்டிருக்க செய்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். உமது மகத்துவ திருமுன் என்றென்றும் மகிழ்ந்து நிற்கும் வானகத் தூதரணி கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே
ஒரே கடவுளை நம்புகின்ற இறை சமூகமாக நாங்கள் வாழ எங்களுக்கு அழைப்பு விடுக்கும் எங்கள் அன்பு தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோ. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின்
திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள், அவருடைய கணவராகிய புனித சூசையப்பர், உம்முடைய புனித திருத்தூதர் மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவு ஆக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவை அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் எமேரியூஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. விரும்பியபடி ஒன்றுமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் விடுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருடும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் இவ்வுலகில் இறை ஆட்சி மலர வேண்டுமென்று ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய பெருவிழாவை திருக்கொடியேற்றத்தோடு தொடங்கி திருப்பலியிலே கலந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய முதல் நாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற பங்கு அருட்பணி பேரவையினர், நிதிக்குழு, தணிக்கை குழு மற்றும் இவர்களோடு சேர்ந்து சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் மேற்கு மாத்திரவிளை, காஞ்சிரவிளை, அம்பலத்து விளாகம் அன்பியத்தில் உள்ள அனைத்து இறைமக்களுக்காகவும் இந்த நாளிலே பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு பங்குகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதிக்காக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தரக்கூடிய நிலையான சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய தெய்வம், நம் அனைவருடைய மீட்புக்காக தன் உயிரை தந்த தெய்வம் உணவின் வடிவில் வருகின்றார். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனிமையானவர் என்பதை சுவைத்து பாருங்கள். என்னோடு வாழ என்னோடு தங்க என்னாயனே நீ என்னுள்ள வாழும். என்னோடு வாழ என்னோடு தங்க என்னாயனே நீ என்னுள்ள வாழும். என் வாழ்வில் இருந்தாக என் வாழ்வில் இருந்தாக என்னோடு தேவா என்னோடு வாழ என்னோடு தங்க என்னாயனே நீ என்னுள்ள வாழும். என்னோடு வாழ என்னோடு தங்க என்னாயனே நீ என்னுள்ள வாழும்.
பிரிந்து வந்தயம் வாழ்வார அன்பே உன்னை பிறந்து வந்தயம் உயிரான உணவே கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்ப விழாவின் முதல் நாளாகிய இன்று மாலை வழிபாட்டிற்கு தலைமையேற்று திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்தவர்கள் அருட்பணியாளர் ரசல் ராஜ் அவர்கள். தற்போது ஆயரில்ல வளாகத்தில் கத்தோலிக்க திருமண நீதிமன்ற நீதிபதியாக சிறப்பாக தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்றார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நமக்காக வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி ஜெபித்த அருட்தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரே கடவுளை நம்புகிறேன் என்ற சிந்தனையின் அடிப்படையில் நமக்கு அருளுரை ஆற்றியவர்கள் அருட்பணி சகாயதாஸ் அவர்கள். முளகுமூடு வட்டார முதன்மை பணியாளராக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு புதிய முயற்சிகளை எடுத்து அனைவரையும் உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டி வட்டாரத்தை ஒருங்கிணைத்து அருட்பணியாளர்களை ஒருங்கிணைத்து இறை மக்களை ஒருங்கிணைத்து பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருப்பலியிலே நம்மோடு இணைந்து ஜெபித்தவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு பணியாளர்கள் அருட்பணியாளர் ஜோசப் ராஜ் அவர்கள். தன்னுடைய இயலாமையிலும் உடல்நலக் குறைவாக இருந்தாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இன்று வந்திருப்பது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. தந்தை அவர்களுடைய பங்களிப்பு இந்த பங்கில் உண்மையிலேயே ஒரு தனி இடத்தை பெற்றிருக்கிறது என்று சொல்ல முடியும். இந்த ஆலயத்தையும் கட்டி எழுப்பினார்கள். இன்னும் பல்வேறு பணிகளை துணிச்சலோடு இந்த பங்கிலே செய்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய அழைப்பை ஏற்று கிட்டத்தட்ட அனைத்து விழாக்களிலுமே வருகை தந்து நம்முடைய மகிழ்ச்சியில் கலந்து கொள்கின்றவர்கள் நம்முடைய முன்னாள் பங்கு பணியாளர், தற்போது கண்டர் விழாக்கும் பங்கு பணியாளராக பணியாற்றி வருகின்ற அருட்பணியாளர் ஆண்ட்ரூ அவர்கள். தந்தை அவர்களும் அன்பானவர்கள், ஏழைகள் பால் இரக்கம் உள்ளவர்கள், நல்ல முறையிலே பழகுகின்றவர்கள். அவர்களும் வந்திருப்பது மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சிறப்பான முறையிலே இந்த விழா திருப்பலியிலே பங்கெடுத்து செபித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் மற்றும் நாஞ்சில் பால் மேலாண்மை இயக்குனர், களியக்காவளையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாஞ்சில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலாளர் அருட்பணியாளர் மரிய ராஜேந்திரன் அவர்கள் வந்திருப்பது நமக்கு பெருமைக்குரியது. மட்டுமல்ல, அனைத்து விழாக்களிலும் தந்தையவர்கள் வந்து சிறப்பிப்பார்கள். தந்தையவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அருட்பணியாளர் அனஸ்தாஸ் அவர்கள் நம்முடைய பங்கை சார்ந்தவர்கள். தற்போது பங்கு தந்தையாக மணலிக்கரைகளை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தந்தையவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 1.5 ஆண்டுகள் சிறப்பாக நம்மோடு பணியாற்றிய நம்முடைய முன்னாள் பங்கு இணை பணியாளர் அருட்பணியாளர் AM செபாஸ்டின் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தந்தையவர்களும் பல நேரங்களிலே நமக்கு வந்து உதவி செய்கின்றவர்கள், இந்த பங்கின் மீது அன்பு கொண்டவர்கள். தந்தையவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் தொடக்கத்திலே நம்மோடு இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து சென்ற குளவிளையை சார்ந்த பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய முதல் நாள் விழாவை சிறப்பித்த பங்கு அருட்பணி பேரவை நிதிக்குழு, தணிக்கை விழாகம், மேற்கு மாத்திரவிளை, காஞ்சிரவிளை, அம்பலத்துவிளை அன்பிய இறை மக்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான முறையிலே வழிபாட்டை தயாரித்து காணிக்கை பவனியிலே முழுமையாக பங்கெடுத்து இன்னும் திருப்பலிக்கான கருத்துக்களையும் கொடுத்து எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே,
எங்கள் அன்னையின் விண்ணேற்பை கொண்டாடும் நாங்கள் இத்திருவிருந்தில் பங்கு கொண்டு உமது பேரிரக்கத்தை இறைஞ்சுகின்றோம். இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களுக்கு நேரிடும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளோ. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் இவன் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அருள் தந்தையர்கள் சார்பிலே திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாளிடம் பிறந்ததம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. புனித மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று. தாய்மரி என்று உந்தன் புகழை பாடுவோம். பெருமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் என்று தேடினோம். உதவிகளை பெற்று தந்தனி எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றார். நன்றி பொருள்கள் ஒன்று சேர்த்து உங்கள் பாதத்தில் எம்மை அரவணைத்து காப்பாடி நன்றி பொருள்கள் ஒன்று சேர்த்து உங்கள் பாதத்தில்
பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் நன்றியும் புகழ்ச்சியும் உண்டாக கடவுளே.